இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இது இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குதத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவச்சனமே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. அவர் இம்மானுவேலராயிருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள யாராவது பலவீனப்பட்டிருந்தா, உங்க குடும்பத்துக்குள்ள யாராவது போராட்டத்தின் பிடியில, சாத்தானுடைய போராட்டத்தின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருந்தா, உங்க குடும்பத்துல வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எது இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான், நீர் இம்மானுவேல் என்று உடைய வார்த்தை உரைக்கிறது அல்லவா இயேசப்பா. நீர் இம்மானுவேலராய் இருந்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அல்லவா. நீர் என்னை நடத்துகிற தேவன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர் என் குடும்பத்தை பராமரிக்கிற தேவன். அந்த இம்மானுவேல் என்னோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. தேவச்சனமே, அந்த இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா ஒரே ஒரு ரீசன், நல்லா என்ன பாருங்களா, ஆண்டவருடைய கரத்தை பிடித்துட்டாரு. நீங்க தான் இன்னும் ஆண்டுடைய கரத்தை பிடிக்கல. பிடித்து பாருங்க, ஆண்டுடைய கரத்தை பிடித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், மகனே நான் உன்னை பிடித்துக் கொண்டப்பா, நீ என்னை பிடித்துக்கொள், நீ என்னை பிடித்துக்கொள். நான் இம்மானுவேல், நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி தெரியுமா, அவர் தேவனாக நம்மோடு இருக்கிறாராம், தகப்பனாக நம்மோடு இருக்கிறாராம், ஒரு தாயாக நம்மோடு இருக்கிறாராம், ஒரு மணவாளனாக நம்மோடு இருக்கிறாராம், ஒரு சகோதரனாக நம்மோடு இருக்கிறாராம், ஒரு நண்பனாக நம்மோடு இருக்கிறாராம். யார் தெரியுமா? இம்மானுவேல். யாரும் மௌனமா இருக்க கூடாது. துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிற நம்முடைய சமூகத்துல அந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். அப்பா சொல்றாரு, மக, வெறும் நான் தெய்வம் மாத்திரம் தெய்வனாக உன்னோடு இருக்கவில்லை, இருக்கிறது உண்மைதான். ஆமா, நல்ல நண்பனாக உன்னோடு இருக்கிற, நல்ல ஒரு தகப்பனாக உன்னோடு இருக்கிற, நல்ல ஒரு தாயாக உன்னோடு இருக்கிற, நல்ல ஒரு மணவாளனாக உன்னோடு இருக்கிற, நல்ல சகோதரனாக உன்னோடு இருக்கிற மகன், மகளே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார். ஐயா, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தை நீங்கள் பெருக்க வேண்டும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இந்த சாப கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த சாப கட்டுகள், எவ்வளவு நாட்களுக்கு இந்த சாப கட்டுகள், இந்த சாப கட்டிலிருந்து அவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். செய்கிற வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும், தலைமுறைகள் சாபத்தில் அல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, ஐயா, நீங்க உங்க பிள்ளைகளை நடத்துகிறதற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் தேவன் ஆசீர்வதிக்கிறது வித்தியாசம் உண்டு. இது விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் விரும்புகிறார், இம்மானுவேல் விரும்புகிறார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறான் விரும்புகிறேன். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறான் விரும்புகிறேன். என் பிள்ளைகளை இந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்க நான் விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஐயா, கொஞ்சம் பாருங்க, யாத்திராகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம்
22 கடைசி 27 வசனம் வரை படிக்கலாம். எக்ஸோடஸ் chapter 15 verse 22 to 27 வரைக்கும். எக்ஸோடஸ். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அவர்கள் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறையிட்டு எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சட்டத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் யாவைகளும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். எப்படி தெரியுமா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எப்படியா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஆண்டவர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ஒரு நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? 26வது வசனம் உரைக்கிறது பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையாக ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்க. அவனுடைய வார்த்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சாபத்து மேல சாபத்துகளை சிக்கி தவிக்க கூடாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே சாபத்து கட்டில ஆசீர்வாதத்தோடு செழிப்பாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். நிறைவான அந்த பரலோகத்துடைய வல்லமை இறங்க காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்துக்குள்ள உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற குறைகளை விளக்க அந்த நிறைவான பரலோகத்துடைய வல்லமை இறங்கி வர காத்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய வார்த்தை உரைக்கிறது. இதோ நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு சேர்ந்து நானும் போஜனை பண்ணுவேன். ஆண்டவர் உன் வீட்டு வாசற்படியை சொல்லவில்லை, ஆலயம் என்கிற இருதயம் என்கிற இந்த வாசலை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வாசலை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இருதயம் என்ற கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். இதோ நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவேன். உண்மை ஆண்டவர் விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் ஒருவராய் இருக்க வேண்டும் என்று நம்பதான். அந்த நேரத்தில் மாத்திரம் நம்ம கர்த்தரை கட்டப்படுறோம். இது நாள்ல கர்த்தர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. கர்த்தர் எங்க போறாருன்னே தெரியாது. பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாது. தேவச்சனமே, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன். பைபிள் எடுத்துனோம். தேவனுடைய பிள்ளைகள் கவியா பைபிள் எடுத்துனோம். அடுத்த வாரம் பைபிள் எடுத்துருவாங்க. மிஸ் பண்ணுவாங்க. பைபிள் எடுத்துருவாங்க. கையில் பைபிள் எடுத்துருவாங்க. எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு அடியாளம். நமக்கு அது ஒரு அடியாளம். எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கு அந்த பைபிள் சுமந்து கொண்டு வருவது. படித்தெல்லாம் எடுத்துட்டு வந்தது ஆண்டு சமூகத்துக்கு. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் தட்டுகிறார் ஐயா. நம்ம திறந்து கொடுக்கல. நீ திறந்து கொடுத்துப்பா. உடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்லி. உடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? நீ திறந்து கொடுத்துப்பா. நம்ம சில நாட்கள் தான் திறக்கிறோம். சில நேரத்தில் நம்ம திறக்கிறதுல இருதயத்தை
அதனால்தான் பிரச்சனையை போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நண்பர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தகப்பன் தாய் நம்மோடு இருக்கிறார். எல்லாமே அவர்தான் ஐயா. நமக்கு எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். எல்லாம் நினைத்து பாருங்க. உலகத்தில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் இந்த சீரியல் சினிமாவை பார்க்கறது கொஞ்சம் நிக்க வச்சுட்டு கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பாருங்க. என்ன தெரியுமா நடக்குது நியூஸ்ல? இஸ்ரவேலுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசால, மறுபக்கம் இஸ்ரேலா, மறுபக்கம் இஸ்ரவேலை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு சரியான பாடத்தை அளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பேஜர்கள் எல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. பயங்கரமான கடைசி நாட்கள் யுத்த காலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். யாருக்கு எந்தெந்த தேசத்துல யாருக்கு யுத்தம் நடக்குது தெரியாது. கடைசி நாட்கள்ல நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம முட்டாள்தனமா வாழ்ந்து விடாதீங்க. இந்த சமூகம் தான் நமக்கு தஞ்சம். அவருடைய மறைவிடத்துல வந்து வாசம் செய்யுங்க. அவருடைய சமூகத்தை விட்டு விடாதீங்க. நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவங்க யார் இருக்காங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வாங்க. பரலோக ராஜாவை அவர்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் பரலோக ராஜாவை தரிசிக்க வேண்டும். தேவ ஜனமே, அவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்கிறார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பிரயாணம் செய்த உடனே 14ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. என்ன அற்புதம் தெரியுமா? சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளக்கிறது. ஒரு சமுத்திரம் 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையாக பார்த்திருப்பீங்களா யாராவது? உங்க சிந்தனை கூட எட்டாது. பைபிள் சரித்திர ஆசாரிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பைபிள் ஆசாரிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அது ஒரு வழியாய் பிளக்கவில்லையா, 12 வழியாக பிளந்ததாம். அந்த சமுத்திரம் 12 பில்லரை போல எழுப்பி நின்றதாம். ஏன் தெரியுமா? 12 கோத்திரங்களுக்கு ஐயா, 12 கோத்திரங்களுக்கு 12 வட்டாந்தரையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தாராம். 12 சன்னதிக்கு 12 வட்டாந்தரையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தாராம். நான் அதை விசுவாசிக்கிறேன். ரபிமார்கள் விசுவாசிக்கிறார்கள், நான் விசுவாசிக்கிறேன். 12 வழி அவர்கள் கரை ஏறினார்கள். இக்கரையிலிருந்து ஒரு சமுத்திரம் வெட்டாந்தரை ஒரு பில்லரை போல நின்றது, ஒரு சவுரை போல நின்றதாம். அந்த சமுத்திரம் வெட்டாந்தரையாக மாறினதாம். நீங்க 14ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு போயிட்டு அவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தார்களாம். வந்த உடனே 15ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா? மோசேவுடைய அக்கா மீரியம் ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரிக்கிறார்களா. நம்ம இங்க ஆராதனை செய்யணும் பாத்தீங்களா? அதே மனமாக அவங்களும் அவங்க ஆராதனை செய்திருக்கிறாங்க. அதுதான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆராதனை செய்தார்கள் என்று 1ஆவது வசனத்திலிருந்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேரே இல்லை. 15ஆம் அதிகாரம் ஆராதனைக்குரிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறின உடனே ஆராதனை செய்கிறார்கள். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் ஒரு நியாயத்தை அவர்களுக்கு நியாயமிக்கிறார். ஒரு கட்டளையை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு கட்டளையை அவர்களுக்கு ஆண்டவர் விளக்குகிறார். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி.
இது ஒரு வழி வருது பாத்தீங்களா, இது ஒரு வழி. அது மாதிரி 12 இன்னும் 11 வழிகள் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். சும்மா நம்மள பார்க்கறதுக்கு நம்ம சின்னதை இப்படிதான் நமக்கு தெரியும். இது வீடியோ இல்லைங்களா, வீடியோ. இவ்வளோ அற்புதம் செய்கிற தேவனையா. ஆனா எதிராளிகளுக்கு வழி இல்லை. எதிராளிகள் அதுக்குள்ள மூழ்கிட்டாங்க. எதிராளிகள் அதுக்குள்ள நாசமாயிட்டாங்க. பிசாசுடைய கூட்டம் அவனுடைய சேனைகள் அதுக்குள்ள மூழ்கி விட்டது. தேவச்சனமே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அந்த கோலை எடுத்து அந்த கோலுக்கு ஆண்டவர் அவ்வளவு கட்டளை எடுக்கிறார் மோசே மூலியமாக. அப்படி இருக்கும்போது பாருங்க, ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். நல்லா எனக்கு கவனிக்கலாம், நல்லா என்னை கவனிங்க. நீ 26வது வசனம் 15ஆம் அதிகாரம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. தேவ ஜனமே, ஐயா என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு கேட்க வேண்டும். ஆணுடைய பிள்ளைகள் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவருடைய பார்வைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். எகிப்துக்கு வந்த சாபம், எகிப்துக்கு வந்த அக்கிரமம், எகிப்துக்கு வந்த பிசாசுடைய கிரியைகள் ஒன்றையும் உனக்கும் உன் குடும்பத்து மேலும் அது பலிக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தட்டாரு, இருதயம் என்கிற கதவை ஆண்டவர் தட்டுகிறார். திறந்து கொடுக்கிறது, திறந்து கொடுக்கிறது. அதனாலதான் ஐயா வைராக்கியம், எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். எது இருந்தாலும் எது இல்லாத போனாலும் எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா சரி, பணம் இருக்கிறத விட பணம் இல்லாத பொழுது, பணம் இல்லாத பொழுது பணம் இருக்கிற பொழுது, புரியுதுங்களா? பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஒரே வைராக்கியம் எங்களுக்குள்ள பற்றி, அதே வைராக்கியம் தான். இன்னும் வைராக்கியமும் கூட்டுமோ தவிர வைராக்கியம் குறைந்து போகாத தேவச்சனமே. இன்னும் ஜபங்கள் இன்னும் அதிகரிக்குமோ தவிர ஜபங்கள் குறைந்து போகாத தேவனுடைய பிள்ளைகளே. ஏன் தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையை நான் எனக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். அந்த கல்வாரி சிலுவையை எனக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். எனக்காக எவ்வளவு பாடுகள், எனக்காக எவ்வளவு துக்கங்கள், எனக்காக எவ்வளவு நிந்தைகள், எனக்காக எவ்வளவு அவமானங்கள், எனக்காக 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 தான், எல்லாமே எனக்காக தான். அந்த கல்வாரி சிலுவையில மரித்ததும் எனக்காக தான், உயிர்த்தெழுந்ததும் எனக்காக தான், மறுபடியும் இறங்கி வரப்போகிறதும் எனக்காக தான். அப்படிதான் விசுவாசிப்பேன், நான் அப்படிதான் விசுவாசிப்பேன். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க பொய் சொல்ல 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 ஏதோ ஒரு பாவம் செய்ய 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 அவரை மறுபடியும் மறுபடியும் நம்ம கல்வாரி சிலுவையில் அறிகிறாயா? நீங்க ஒரு பாவம் செய்றீங்க பாத்தீங்களா? அந்த பாவம் அவருக்கு கல்வாரி சிலுவையாய் மாறி மறுபடியும் அவளை சிலுவையில் அறிகிறவர்கள். சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னமாய் இருந்தது. எப்போது அந்த இரட்சகர் சிலுவையை சுமந்தாரோ அப்பொழுது அது ஒரு ரட்சிப்பின் சின்னமாய் மாறிவிட்டது. நம்ம பாவங்கள் செய்ய 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 மறுபடியும் 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 அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரிந்துவிடும். எவ்வளவு பாசிங் போறேன், எவ்வளவு பாசம் போறேன், அந்த மகிமைக்குள்ள இன்னும் மகிமையாய் மாற வேண்டும் ஐயா. அநேக பேர் நிறைய பேர் எங்களை கேலி பரிகாசம் செய்திருக்காங்க.
என்ன செய்திருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் 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 ஏன் போடுறாங்க? நிறைய ஊழியக்காரர்களே கேட்டு கேள்வி பரிகாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் உபாசம் 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 தரிக்கிறாரு? ஐயா, அந்த ருசி பார்த்தோம்னா அதனுடைய மகத்துவம் என்னவென்று ருசி பார்த்திருக்கு. இன்னும் அப்பாவுடைய மகிமை, இன்னும் அப்பாவுடைய மகிமை, இன்னும் அப்பாவுடைய மகிமை, இன்னும் அப்பாவுடைய மகிமை. எப்படி தெரியுமா அவருடைய மகிமைக்குள்ள நிரம்புற? ஒவ்வொரு நாளும் அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆனா இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை நிரந்தரமா நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவியை சாய்க்க வேண்டும். நியாயங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், நீ கீழ்ப்படிந்து பார். என்ன தெரியுமா நடக்கிறது பாருங்க. 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினார். சிவந்த சமுத்திரத்தில் இருந்து அது ஒரு பிரயாணப்படுத்தினார். பிரயாணப்படுத்தின உடனே அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார். ஐயா, அவ்வளோ பெரிய அற்புதம் செய்த தேவனுக்கு இந்த ஜனத்துக்கு ஒரு தண்ணீரை கொடுக்க முடியாதா? எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் உச்சியில பாருங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு பெரிய பெரிய அற்புதத்தை செய்து உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பெரிய அற்புதம் எது தெரியுமா? ரட்சகரை அறிவிக்கிற அறிவை நமக்கு கொடுத்தார்களே, இதுதான் பெரிய அற்புதம். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுகந்தரிக்க நமக்கு கொடுத்தார் இல்லையா, இதுதான் பெரிய ஒரு அற்புதம். இவர்தான் ஜீவனுள்ள தேவன், வானத்தை பூமியை படைத்தவர். இவர் ஒருவரே. இவர் ஆராதிக்க அந்த பாக்கியத்தை தேவனுக்கு கொடுத்தார் இல்லையா, எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அற்புதம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல ஒரு அற்புதம் எதுவுமே கிடையாது. மாபெரும் அற்புதம். ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுதிரத்திலிருந்து அற்புதங்கள் செய்து நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதத்தை செய்திருப்பார். வியாதிகளை விலக்கியிருப்பார், சமாதானத்தை கொடுத்திருப்பார், சந்தோஷத்தை கொடுத்திருப்பார். சாத்தானுடைய குட்டி சாத்தான் ஆவிகள் எவ்வளவு ஆவிகள் எழுப்பி நின்றாலும் எல்லாவற்றையும் தேவனாகி கர்த்தர் முறியடித்திருப்பார். யோசித்து பாருங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுவித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், பெரிய பெரிய அற்புதம். ஆண்டவர் இல்லை என்றால் நீங்க இந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் இல்லை என்றால் நீங்கள் நான் இந்த இடத்துல இல்லை. இதை நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய காருண்யம் வேற ஒன்று இல்லையா, வேற ஒன்று இல்லையா. நடத்தி கொண்டு வருகிறார். நீண்ட பிரயாணம். சூர் வனாந்திரத்தில் வந்து நிற்கிறார்கள். 3 அது ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். ஆண்டவர் ஒரு பரீட்சையை வைக்கிறார். சிவந்த சமுதிரத்தை வேண்டாம் பிளந்த தேவனுக்கு அந்த சமுதிரத்தை குடிக்க தண்ணீராய் கொடுக்க முடியாதா? முடியாதா? யோசித்து பாருங்க. ஆனால் இந்த அற்புதத்தை மறந்து விட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட்டார்கள் தேவ ஜனங்கள். அதனால்தான் தேவன் துக்கப்படுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நல்லா பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஸ்டின் மார்க் ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில. யோசித்து பாருங்க. தண்ணீரை கொடுக்க முடியாதா ஆண்டவருக்கு?
3 நாள் தண்ணீர் இல்லாத அந்த வனாந்தரத்துல, சூர் வனாந்தரத்துல அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள் உண்டு. ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில சில தடைகள், நான் எடுத்த இது ஏன் தோல்வி, என் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கல, கடன் மேல கடன். ஐயா, ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். அவர் உங்களுக்கு பரீட்சை வைக்கும் போது நீங்க அவரை சோதித்து பார்க்காதீங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். மகனே, மகளே, அவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்தேன், சாதாரண ஒரு தண்ணீரை கொடுக்க முடியாதா? சின்ன ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருப்பார். சில நேரத்துல ஒப்பள சொல்லட்டுமா, நன்றி இல்லாதவர்களாய் மாறி இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் பேச தப்ப நினைக்காதீங்க. நன்றி இல்லாதவர்களாய் மாறி இருப்போம். ராஜாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுங்களா? ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுறார் தெரியுங்களா? பாருங்க, 23வது வசனம் உரைக்கிறது. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயர் இடப்பட்டது. மாரா என்பதற்கு கசப்பு. ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்தார், ஒரு தண்ணீர் அண்டை காடு கொண்டு வந்தார். 3 நாள் அலைந்து திரிந்து அவர்களை தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்து நிற்க வைத்தார். ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததையா. சில மனுஷரை ஆண்டவர் அனுமதிப்பார், சில மனுஷரை ஆண்டவர் அனுமதிப்பார். கசப்பான மனிதர்களை போல நம்மிடத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? வார்த்தை உரைக்கிறது, சில மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, சில பிரச்சனைகளை அனுமதிப்பார், சில போராட்டத்தை அனுமதிப்பார். உன்னுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நீ சோர்ந்து போகிறாயா? இல்லை நீ பலவீனம் அடைந்து போகிறாயா? நீ பலவீனம் அடைந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இந்த சின்ன சின்ன பிரச்சனை, ஐயா, ஆண்டுடைய மகிமை சூழ்ந்திருக்கிறது. இந்த சின்ன சின்ன பிரச்சனை பார்த்து நீ கலங்கி விடாத. நீ ராஜாதி ராஜாவுடைய சேனையில் நிற்கிற ஒரு அதிபதி என்று புரிந்து கொள். சேனையின் பராக்கிரமம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சேனையில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்று விலகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் விலகிக் கொள்ள வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். உடைய சேனையில் நின்று கொண்டிருக்கிறோம். கசப்பு, அந்த மாறா என்பதற்கு கசப்பு அந்த இடத்துல கொண்டு நிற்க வைக்கிறார். நின்ற வைத்த உடனே பாருங்க, 24வது வசனம் உரைக்கிறது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார். புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? முறுமுறுத்து. மோசே, அந்த எகிப்து தேசத்தில் இருந்தாலே ஏதோ ஒரு தண்ணீரை நாங்கள் குடிக்கிற அங்கே இருந்திருப்போம். ஏன் இந்த கசப்பான தண்ணீர்? ஐயா, நம்மோடு இருப்பவர் எவ்வளவு பெரியவர் ஐயா, நம்மோடு இருப்பவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மோடி மஸ்தானுடைய வேலையெல்லாம் செய்யற ஆவிகள் எல்லாம், இதெல்லாம் மோடி மஸ்தான் ஆவிகள், இதெல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் முறியடிப்பார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஐயா, நான் மறுபடியும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், இவரை அல்லாமல் வானமும் பூமியும் உருவாக்கப்படவில்லை. இவர் அல்லாமல் மனித குலத்தும் உருவாக்கப்படவில்லை. இவர் ஒருவரே சர்வத்துக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார்.
இவர் ஒருவரே சர்வத்துக்கும் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார். வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடியாய் கொண்டிருக்கிறவர் இவர் ஒருவரே. இந்த பூமியில பார்க்கிறதானே மாயே 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 மாறாதவர் இது ஒரு வார்த்தை தான். இயேசு 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 தான் ஐயா. அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய பாதத்தை முத்தமிடுங்க, அவருடைய பாதத்தை முத்தமிடுங்க. எல்லாமே மாயே. மாறாதவர் ரட்சகர் ஒருவர் தான். ரட்சகர் ஒருவர் தான். அனுதினமும் பிரச்சனை வருகிறத கஷ்டப்பான பிரச்சனை வருகிறத முறுமுறுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தால் பிரச்சனை கொண்டு வருகிற வல்லமைகளை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் பிரச்சனை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே குடும்பத்துல கசப்பை கொண்டு வருகிற பிரச்சனைகளை முறியடிக்கிறேன். என் வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிற ஆவிகளை முறியடிக்கிறேன். என் மனைவியுடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிற ஆவிகளை முறியடிக்கிறேன். என் கணவருடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிற ஆவிகளை முறியடிக்கிறேன். என் தகப்பன் தாயுடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிற ஆவிகளை முறியடிக்கிறேன். ஏனென்றால் ஜீவனுள்ளவர் என்னோடு இருக்கிறார். ஜீவ நீருற்று எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவ நீருற்று எனக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஐயா. எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஐயா. எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது போல உங்களுடைய வாழ்க்கை மாறாதிருக்குமா? மாறும் நிச்சயமாய், மாறும் நிச்சயமாய். ஆனால் உடைய செவிகளை சாய்த்து ஆண்டவர் ஒரு நியாயத்தை கட்டளையிடுகிறார். உடைய செவிகளை சாய்த்து கேளுகிற வார்த்தையை ஆண்டவர் நியாயங்களை கட்டளையிடுகிறார். மாறாவின் தண்ணீர் மதுரமானதை போல உன்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாறும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறும். உடைய குடும்பத்துடைய வாழ்க்கை மதுரமாய் மாறும். இயேசுவின் நாமத்தால் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்தான், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்தான் வெறும் சண்டே கிறிஸ்டியன் மாத்திரம் வாழ்ந்து விடக்கூடாது. நாத்திகாரனும் கிறிஸ்தவனாய் மாத்திரம் இருந்து விடக்கூடாது. அனுதினமும் ராஜாவை ருசி பார்க்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய பாதத்தை முத்தமிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். செய்து பாருங்க. ராஜா இங்க வராத ஆத்துமாக்களை பண்ணீங்க சாமி. நன்றி அப்பா, நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரம். பாருங்க மோசே அப்பொழுது 24 வசனம் படிக்கிறேன். அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். மோசே எண்ணத்தை குடிப்போம். ஆனா என்ன பாருங்க எல்லாரும் டைம் இருக்குது, இல்லை 4 மணி நேரம் இருக்குது. எல்லாரும் வந்து எனக்கு சொல்லுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை. நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லுவேன். சொல்லுங்கள என்ன வார்த்தை சொல்லுவேன்? ஜெபிக்கலாம். ஏசப்பா பார்த்துக்கோ. உங்க மனசுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. இது ஒரு தெரியல. ஏன்னா அவங்க கூட பிரச்சனை தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியாது பிரச்சனை போராட்டம். திடீர்னு கால் பண்ணுவாங்க, பஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கால் பண்ணாதீங்க சார், ஏசப்பா இருக்கிற பார்த்துக் கொள்வாங்க. ஒரு ஐசி வார்டுல சாகர நிலைமையில இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க. அப்போது கூட நாங்க சொன்னது ஒரு வார்த்தை. ஏன்னா எங்களுக்கு தெரிந்தது எல்லாமே அது ஒரு வார்த்தை தான் ஐயா. ஏன் தெரியுமா? விடுவிக்கிறவர் அவர் ஒருவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவர். யார் மூலியமா சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்குறேன், சமாதானம் கிடைக்கும். ஸோ 10,000 ரூபாய் கொடுக்குறாயா உங்களுக்கு, சமாதானம் கிடைக்குமா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், கிடைக்காது ஐயா. சாதாரண ஒரு பேப்பர் ஐயா. எங்க அப்பா தான் ஐயா சமாதானத்தை அவரை போல ஒருவரும் இல்லை. எங்களுக்கு வியாதி வந்தாலும், வறுமை வந்தாலும், கவலையா இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், சாப்பாடு இல்லாத நிலைமையில இருந்தாலும் அப்பாவுடைய சந்தோஷம் சமாதானமே. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு இது போதும்.
எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க, இது போதும் ஏசப்பா. ஒண்ணுதான் நாங்க சொல்லுவது. திருடைய பிள்ளைகள் தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா முறுமுறுக்காதீங்க. நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்லபடி உலகத்துல யாரும் இல்லை. நம்ம ஏசப்பா போல அன்பு செலுத்துகிறவர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை, வேற யாருமே இல்லை. நம்ம ஏசப்பா போல நம்ம நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை. யாரும் இருக்காங்க சொல்லுங்களா? யாரும் இல்லை ஐயா, யாரும் இல்லை ஐயா. நம்ம ஏசப்பா போல ஒருவர் இல்லை அன்பு காட்டுவர். அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஒரு நாட்கள் வரும், அதுக்கு அடுத்தது இன்னொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாங்க. இன்னொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த உடனே அவங்க கொஞ்ச நாட்கள் இருப்பாங்க. அப்பா அம்மா இருந்த காலங்கள் முடிந்துவிடும், கணவன் மனைவி இருந்த காலங்கள் முடிந்துவிடும். அதுக்கு அடுத்தது பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் இருக்கிற காலங்கள் முடிந்துவிடும். ஐயா, தாயின் கருவில உருவாக்கத்துக்கு முன்பாகவே நம்மளை அறிந்து கொண்டாள் ஐயா, அப்படியே கூடி மறைத்து கொண்டாள் ஐயா. எது வரைக்கும் தெரியுமா? அப்பா சமூகத்தில் வந்து சேரு வரைக்கும் ஐயா. நீ அழுதா ஆண்டவரும் கண்ணீரை தொடிப்பார் ஐயா. நீ துக்கப்பட்ட ஆண்டவர் வந்து பக்கத்துக்கு மகனே மகனே நீ துக்கப்படாத 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 துக்கப்படாத. நீ பிரச்சனையோடு இருக்கிறாயா, நீ போராட்டத்தோடு இருக்கிறாயா, நீ கண்ணீரோடு இருக்கிறாயா, ஆண்டவர் துக்கப்படுவார் ஐயா. அவரை போல் அன்பு கொண்டவர் ஒருவர் இல்லை. முறுமுறுக்காதுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சா ஏன் ஏசப்பான் பழிய தூக்கி அவர் மேல போடாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், மகனே இது செய்யாத மகனே இது செய்யாத ஆண்டவர் சொல்லியிருப்பார். பழிய தூக்கி அவர் மேல போட்டு விட்டு நீங்க தப்பித்துக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் அன்புள்ளது பாருங்க. 25வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். எப்படியா? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரா? அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மருத்துவரை அருளுகிற தேவன். நீங்க நீங்க ஜெபிங்களா? கண்ணீரோடு நீங்க ஜெபித்து பாருங்களா? உங்க குடும்பத்துக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. மருத்துவரை கொடுக்கிறது. நீ முறுமுறுப்போடு ஜெபித்தால் மருத்துவரை வாங்க முடியாது. நீ புலம்பினி ஏதோ ஒரு அற்ப விசுவாசிகளை போல ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்தால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த முறுமுறுப்பை தூக்கி போடு. உன்னிடத்தில் இருந்து ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் சார்ந்தே வச்சான். ஆண்டவர் பேசினால்தான், ஆண்டவர் உன்னிடத்தில் பேசினால்தான் தண்ணீர் மதுரமாய் மாறும். நீ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தால் மாத்திரம்தான் தண்ணீர் மதுரமாய் மாறும். முறுமுறுத்து உலகத்தாரை போல நீ வாழ்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கசப்பு 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 கசப்போடுதான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய். எவ்வளவு அற்புதங்களை உன்னுடைய ஊழியத்தின் பாதையில் நம்ம பார்க்கிறோம் தெரியுங்களா? எவ்வளவு மாறாவிய தண்ணீர்கள் ஆண்டவர் மதுரமான மாற்றிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு அற்புதங்கள் தெரியுங்களா? தேவச்சனமே, கண்களுக்கு முன்பாக பெருமைக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, நாம மகிமைக்காக எவ்வளவு அற்புதங்கள் தெரியுமா? எவ்வளவு அற்புதங்கள் தெரியுமா? ஐயா, ஆண்டவரை முழு மனதோடு நீ இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி முறையிட்டு பார். விசுவாசத்தோடு எந்த சந்தேகம் இல்லாமல் முழங்கால் படிட்டு நீ ஜெபித்து பார். நிச்சயமா சொல்கிறேன், உன்னுடைய மாறா என்கிற வாழ்க்கை மதுரமாய் மாறிவிடும். எப்படியா மாறா என்கிற வாழ்க்கை மதுரமாக மாற்றி கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கை இந்த வேலை மாறாமல் இருக்கலாம். கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமாக உன்னிடத்தில் பார்த்து சொல்லுகிறார், அவர் மதுரமாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயத்துல, எந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல ஷாம் பிரதர் அவரும் அவருடைய குடும்பத்தில் நடந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? அவருக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்தது. வேலை தேடுகிறாரு, ஒரு வேலையில் இருக்கிறாரு. ஆனா அந்த வேலையில நிரந்தரமான சேலரி இல்லை. 6-7 மாசம் சேலரி கொடுக்காத அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஓனர் இதுவும் அவருக்கு 6 மாசம் சேலரி.
6 மாதம் சேலரி இல்லாத வேலை இருக்கிறாரு. ஆனால் அவங்க ஓனர் சொல்லிட்டாங்க நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவருக்கு நிறைய வேலை வந்தது. அவர் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுங்கிறாரு, ட்ரை பண்ணாரு. சகோதரிகளும் இங்கே இருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன் தெரியுமா அவங்கள நினச்சி நான் ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுறேன். நிறைய வேலை வந்தது, 20,000 25,000 வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தாலும் அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டு வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? சண்டே லீவுன்னு சொல்லிட்டு. சண்டே லீவுன்னு ஒரே ஒரு காரணத்தால 25,000 30,000 சேலரியை அவன் 2 பேரும் உனக்கு 50,000 சம்பாதிக்கலாம். எப்படி தெரியுமா இருக்கலாம்? 50,000 சம்பாதிக்கலாம். அவங்க 50,000 சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த 50,000 அந்த பாக்கியத்தை 2 பிள்ளைகள் எழுந்து போகக்கூடாது. அதனாலதான் சொல்லி இந்த பாக்கியத்தை எழுந்து போகக்கூடாது. 2 பிள்ளைகள் இன்னைக்கு ஆரம்பம் அற்புதமாக இருந்தாலும் சொல்லும், வசந்த சொல்லும், ஆரம்பம் அற்புதமாக இருந்தாலும் ஆரம்பம் அற்புதமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். வைராகியத்தோடு இருக்கிறாங்க, வைராகியத்தோடு இருக்காங்க ஆண்டவருக்குள்ள. அவங்க சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். தேவச்சனமே வைராகியத்தோடு தேவனுடைய வல்லமைகளை பறித்து கொண்டு இருக்காங்க. எல்லா ஜனங்களும் அப்படி மாறணும்னு சொல்லிட்டு பரலோகம் விரும்புது, நானும் விரும்புகிறேன். பரலோகம் விரும்புது, நானும் விரும்புகிறேன். என்ன அவங்கள மாத்திரம் பெருமை சொல்றாரு, எங்களை சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்ற வருகிற நாட்கள் உங்களை காரியங்களை குறித்து நான் ஒவ்வொன்றாக நான் பேசுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அதனால கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒன்றுத்துக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. செவிங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தடைபட்டு இருக்கலாம். உங்களை ஆண்டவர் அவங்களை சந்திக்கணும். ஆண்டவர் அவங்களை சந்திக்கணும். சரி, எல்லாம் எழுதுறதுக்கு அவருக்கு கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்.